Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா partially differential equation அதுல elimination of arbitrary constants இந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த பேசிக்ஸ் பார்க்கணும். இதுல வந்து நோட்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா x and y the independent variables, z வந்து dependent variables, a b c d e இது எல்லாமே வந்து ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். இந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எலிமினேட் பண்ண போறோம். இதுக்கு தான் நம்ம இந்த பேசிக்ஸ் பார்க்குறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நோட்டேஷன், இது வந்து முக்கியமான நோட்டேஷன். இப்போ இதோட டிபெண்டன்ட் வேரியபிள் பாருங்களேன், z. இப்போ இந்த z வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, z வந்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x ஆல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டோ z பை டோ x வரும். ஓகேங்களா? இதை தான் அவங்க pன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த z y ஆல பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணா டோ z பை டோ yன்னு சொல்லுவோம். இதை வந்து qன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதையே மறுபடியும் நீங்க p டிஃபரன்ஷியேட் வித் மறுபடியும் x ஆல பண்ணீங்கன்னா டோ z ஸ்கொயர் பை டோ x ஸ்கொயர் ஈக்குவல் டு rன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க இதை பார்த்தீங்கன்னா TES இது நீங்க மாற்றி டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ இந்த எலிமினேட்டர் ஆஃப் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ல 3 டைப் இருக்கு. ஓகேங்களா? அதுதான் நம்ம பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் 1 பார்த்தீங்கன்னா the number of arbitrary constant is less than the number of independent variables. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். z is equal to ax plus y. ஓகேங்களா? இப்போ இதுல ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் எத்தனை இருக்கு பாருங்களேன். ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இது a மட்டும்தான் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். இது வந்து என்னது, டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இதை நம்ம கேட்கவே இல்லை. இங்கே இண்டிபெண்டன்ட் வேரியபிள் x and y 2 இருக்கு. இதுல ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் a ஒன்று தான் இருக்கு. அப்ப ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் 1 இருக்கு, நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் 2 இருக்கு. ஸோ ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளோட சின்னதா இருக்கு. இதுதான் டைப் 1. ஓகேங்களா? இப்போ டைப் 2 பார்த்தீங்கன்னா the number of arbitrary constant is equal to the number of independent variable. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. a z plus b equal to a square x plus y. ஓகேங்களா? இப்போ இதுல பாருங்க, இதுல எத்தனை ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்கு பாருங்க, 1 2. இப்போ ஏ ஸ்கொயருக்கும் அது ஏ தான். ஓகேங்களா? அதுல வந்து நீங்க ஏ ஸ்கொயர் இருக்கு, ஸோ அதனால அது இன்னொரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், அதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. இது 2 தான் இருக்கு. ஸோ 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்கு. அதுக்கப்புறம் எத்தனை இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குன்னு பாருங்க, 1 2. ஓகேங்களா? இது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள்ங்க, இதுல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஈக்குவலா இருக்கு. இது ஒரு டைப். இதுல நம்ம எப்படி ஏ அண்ட் பி வந்து எலிமினேட் பண்றது, இது ஒரு டைப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைப் 3 வந்து டைப் 3 பாருங்க, நம்பர் ஆஃப் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இஸ் கிரேட்டர் தென் த நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. z is equal to ax plus by plus cxy. ஓகே, இதுல நீங்க எத்தனை இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கு பாருங்க, 1 2. ஓகேங்களா? இது xy, இது ரெண்டுமே 2 தான். ஸோ அப்ப 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்புறம் இப்போ நம்ம வந்து ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் எத்தனை இருக்கு பாருங்க, 1 2 தான் இருக்கு. அப்படி பார்க்கலாம், 1 2 3, இது 1 இருக்கு. சி, ஏ பி சி. இப்போ இதுல 3 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப இதுல என்ன சொல்றாங்க, ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் 3 இருக்கு, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் 2 தான் இருக்கு. ஸோ 3 கிரேட்டர் தேன். இது டைப் 3. இதுல நீங்க எப்படி போகணும், இதுல எப்படி நம்ம எலிமினேட் பண்றதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.